Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா R15 வெர்ஷன் 3 பத்தி தான் பார்க்க போறோம். R15 வெர்ஷன் 3 ல ஹேண்டில் மாடிஃபைட் பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு இந்த வண்டியில பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஓல்டு ஹேண்டில் பேர் தான். இது வந்து நான் லாங் டிரைவ் பண்ணும்போது எனக்கு வந்து நெக் பெயின் அப்புறம் பேக் பெயின் எல்லாம் ஓவரா இருந்துச்சு. அதனால நான் ஹேண்டில் பேர் மாடிஃபைட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா டியூக் 200ஓட ஹேண்டில் பேர் போட்டிருக்கேன். இதில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது போட்டிருக்கிறதுனால வண்டி என்னெல்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துடலாம். வண்டியோட இதுக்கு வந்து டியூக்கோட கிளிப்பே போட்டிருக்காங்க இதுக்கு. அப்புறம் இங்கே ஹைட் ஏற்றுறதுக்காக இங்கே இதுக்கு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் ஹைட் ஏற்றணுன்னா நம்ம செட் பண்ணி ஏற்றிக்கலாம். அப்புறம் இந்த ஹேண்டில் பேர் போட்டு இதில் தட்டுங்கிறனால இது கட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த கட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு ஸ்க்ரூ போடுற மாதிரி வரும், அது கட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இது தெரியும். இதில் இன்னொரு ஸ்க்ரூ வரும், அது கட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பபுள் வைசர் நான் மாட்டியிருந்தேன். பபுள் வைசர் மாட்டியிருந்தப்போ அதையும் சேர்த்து கட் பண்ணனால அதோடய லுக்கு வந்து அவ்வளோ ஸ்டைலாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து ஒரிஜினல் வைசரே எடுத்து போட்டிருக்கேன். ஒரிஜினல் வைசர் எடுத்து போட்ட பண்ணால் அதோடய லுக்கு வந்து நல்லா இருக்குது. இப்போது நீங்களே பாருங்கள். ஹேண்டில் பேர் மாற்றினது தெரியாத மாதிரியே கொஞ்சம் இருக்கும். ஓகே, ஆனால் இந்த ஹேண்டில் பேர் போட்டதுக்கப்புறம் சில ப்ராப்ளங்கள் எனக்கு இருக்குது. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் வந்து மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மிரர் ஃபிக்ஸ் பண்ணோன்னா டவுன் பண்ணோன்னா நமக்கு இங்கே கை இடிக்கும். நம்ம இப்படி உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் இந்த கேமரா பிடி. மிரர் டவுன் பண்ணால் இதுவரை வரும். அப்போ நம்ம இப்போ திருப்பும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த ஹேண்டில் பேரும் இடிக்கும், இந்த கையும் அதில் இடிக்கும். அதே ஓப்பன் பண்ணி மிரர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சோன்னா பண்ணி தெரிகிற மாதிரி வச்சோன்னா அப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக வண்டி ஓட்டிக்கலாம். அதே மிரரை நம்ம டவுன் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம இங்கே ரெண்டு சைடு நம்ம யூட்டன் போடும்போது அது வந்து நம்ம கையில் இடிக்குது. கையில் இடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கிளச்சு வந்து அந்த மிரரில் பட்டு இடிக்கும்போது, அது டவுனில் இருக்கும்போது, அந்த மிரர் டவுனில் இருக்கும்போது இந்த கிளச்சு அந்த மிரரில் பட்டு இடிக்கும்போது, இந்த கிளச்சு கொஞ்சம் பக்கத்தில் இந்த கிளச்சு இப்படி இதாக இருந்தால நம்ம வந்து வண்டி மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. வண்டி ரேஸ் ஆகுது, சவுண்டு வருது, ஆனால் மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால் நான் மிரர் கழட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு என்ன ப்ராப்ளம் நான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். மிரர் எப்படி இருக்கும், இந்த பக்கம் மிரர் இப்படி ஓப்பனில் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஹேண்டில் பேர் மட்டும்தான் தெரியுது. அந்த மிரர் இருக்கும்போது என்னோட ஹேண்ட் மட்டும்தான் தெரியுது. அதில் மற்றபடி பேக்கில் இருக்கிற வண்டி வந்து லைட்டாக தான் தெரியுது. அதனால் இன்னொரு ஐடியா பண்ணியிருக்கேன். அந்த மிரர்லேயே ரவுண்டு மிரர் செட் பண்ணிட்டோன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதாவது அந்த மிரர் நான் உங்களுக்கு காட்டுறேன், அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். அந்த மிரரில் ரவுண்டு மிரர் செட் பண்ணிட்டோன்னா பேக்கில் வர வண்டி எல்லாமே நமக்கு தெரியும். இதுக்கு வந்து அந்த ஹேண்டில் பேர் போட்டிருக்கிறதுனால நான் இப்படி திருப்பும்போது இந்த ரைட் சைடு திருப்பி பிரேக் அடிக்கும்போது எனக்கு வந்து டிஸ்க்கு ஸ்டக் ஆகும். கரெக்டாக காட்டுறியா? எனக்கு வந்து டிஸ்க்கு ஸ்டக் ஆகும். எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன பண்ணலான்னு வந்து மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் எனக்கு தெரிஞ்ச ஒர்க் ஷாப் இருக்குது. அதில் போய் நான் கேட்டப்போ இதுக்கு வந்து பெரிய ஒயர் தான் மாற்றணுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, இதுதான் பெரிய ஒயர் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, அதுதான் இதோட ப்ராப்ளமே. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல ஒரு நெட் இருக்கும், இங்கேருந்து காட்ட முடியுமா, இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டி விட்டோன்னா இது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயர் லூஸாக இருக்குது, தெரியுதுங்களா? இது லூஸ் ஆகும்போது டிஸ்க்குக்கு இப்போ கரெக்டாக ஆயில் சப்ளை ஆகுது. அதனால் டிஸ்க்கு வந்து ஸ்டக் ஆகாமல் இப்போ கரெக்டாக நான் ரைட்டில் திருப்பி ஓட்டினாலும் கரெக்டாக எனக்கு ஓடுது. அதில் எந்த ப்ராப்ளம். இந்த வண்டியில் ஓல்டு ஹேண்ட்பேர் இருந்ததை விட இந்த ஹேண்ட்பேர் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. வண்டியை ஒரு டைம் ஓட்டி பார்த்துடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.